அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வள்ளற்பெருமான் வகுத்தளித்த சுத்த சன்மார்க்க நெறியினை தமது நூல்கள் வாயிலாகவும் சொற்பொழிவுகள் மூலமாகவும் சன்மார்க்க அன்பர்களுக்கு இலகுவாக விளங்கிக் கொள்ளும் வண்ணம் வெளியிட்டவர்தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் தயா விளக்க மாலை என்ற ஒரு பதிகத்திற்கு சொற்பொழிவாற்றியுள்ளார்கள். இன்றைய நாளிலே தயவு வாழ்வு 72வது பாடலுக்கு அவர்கள் 29/8/1982 நாளிலே ஆற்றிய சொற்பொழிவு அன்பர்களுக்கு ஒலி வடிவிலே தரப்படுகிறது. இப்பாடல் தாமம் என்ற சொல்லால் தொடங்கப்பட்டுள்ளது. தாமம் என்ற சொல் சென்ற வார பாடலின் அந்தமாகி இப்பாடலின் ஆதியாக அமைந்து அந்தாதியாக விளங்குகின்றது. தாமம் தணிந்த தனிப்பெரும் தலைவா தரணியோர் தனித்தயா நெறியில் காமமோதியவோர் அணுத்துணையேனும் கண்டிடா கருணையே கண்டு ஏமமதென்றும் இணையிலாதோங்க இத்தயா ஒழுக்கமுள்ளிருந்தே சேமமார் வாழ்விற் பெருகிடச் செய்வாய் சேர்க்க இம்மாலை நொஞ்சிரத்தே. தாமம் என்பது தலையிடத்தே ஒளிர்கின்ற மாலையை குறிக்கும் சிறப்பு சொல்லாகும். இறைவன் ஒளியையே மாலையாக கொண்டு விளங்குபவன். அகண்ட வெளிமுற்றும் பெருஞ்சோதியாக சூழ்ந்து நிறைந்து விளங்குகின்ற இறைவன் அகவெளியிலே அருள் ஒளி விளக்காக தயா ஒளி விளக்காக விளங்கி கொண்டுள்ளார். அருள் விளக்காக அருட்சுடராக அருட்பெரும் ஜோதியாக விளங்கும் பரம்பொருளுக்கு அந்த ஜோதி நிலையே பிறபையாக ஒளி மாலையாக விளங்குகின்றது. இப்பிறபை பரம்பொருளுக்கு தாமமாக விளங்குவதால் பரம் தாமம் எனப்படுகின்றது. பரந்தாமன் என்பது விஷ்ணுவுக்கு ஒரு பெயராகும். விஷ்ணு கீழ்நிலையிலிருந்து காக்கும் தொழிலை செய்து வருவதால் பரந்தாமன் எனவும் மேல்நிலையில் பரம் தாமனாகவும் சொல்லப்படுகிறார். இறைவன் தலையில் கொன்றை மலரை சூடியுள்ளார். கொன்றை மலர் பொன்வண்ணம் உடையது. இது சுத்ததேகத்தை வழங்கும் குறிப்பாகவும் அமைந்துள்ளது. தவிர இறைவன் கங்கையும் தலையில் சூடியுள்ளார். இவ்வாறு கங்கையை தலையிடத்தே சூடியுள்ளதின் உண்மை திருவருளாகிய அமுத நீரை உலகவர்க்கும் எல்லா உயிர்களுக்கும் வழங்கி அவற்றை வாழ்விப்பதே ஆகும். புற உலகில் கங்கையில் குளித்தால் பாவம் தீரும் என்பர். புற உலகத்து கங்கை மலையில் குன்றில் தோன்றி வருவது போல இந்த கங்கையானது மலையிலோ குன்றிலோ தோன்றுவது அல்ல. இது ஆகாச கங்கை எனப்படும். ஆகாசம் என்பது நமது சிறநடு விளங்கும் சிதாகாசம் ஆகும். நமது தலையிடத்தே ஓங்கார கலசமானது முதுகெலும்பு தொடரின் மேற்பகுதியில் பகர வடிவ குழி அமைந்துள்ளது. அக்குழியில் நிறைந்துள்ளது அமுத நீராகும். அந்த பகர வடிவ குழியின் மேல் இலிங்க வடிவாய் மேலே கவிந்துள்ளது சிதாகாசம் என்று சொல்லப்படும். பகர வடிவ தலத்தே உள்ள அமுத நீரானது பொங்கி வழிந்து இலிங்கத்தின் மேலிருந்து வருகின்றது. அதுவே உடல் உயிர் உணர்வு எல்லாம் பரவி நம்மை வாழச் செய்கிறது. சேக்கிழாரும் நில உலாவிய நீர்மலிவேணியன் என போற்றி துதிக்கின்றார். திருமாலை வணங்குவோர் இந்த கங்கையாறு திருமாலின் திருவடியின் கீழ் இருப்பதாக கூறுவர். இதனை சக்கரத்தான் நத்தான் திருவடி கீழும் சக்கரத்தான் நத்தான் திருமுடி மேலும் என்ற பாடல் வரிகளால் அறியலாம். சக்கரத்தான் நந்தான் திருவடி கீழும் என்பதில் சக்கரத்தையும் நத்து ஆகிய ஓ வண்ணம் கொண்ட சங்கையும் தன் கரங்களில் ஏந்தி நிற்கும் திருமாலின் காலடியில் கங்கையாறு ஓடுகின்றது என்பர். இரண்டாவது வரியை சக்கரதானத்தான் என கொள்ள வேண்டும். சக்கராயுதத்தை திருமாலுக்கு தானமாக வழங்கியவர் சிவபெருமான். ஒரு முறை விஷ்ணு 1000 தாமரை மலர் கொண்டு தில்லையில் சிவபெருமானை அர்ச்சிக்கும் போது ஒரு மலர் குறைந்து விட்டது. அதற்கு தன் கண்ணையே எடுத்து வழங்கி பூஜையை முடித்தார். இதனால் மகிழ்வுற்ற சிவபெருமான் தாமரையையே
அவருக்கு கண்ணாக வழங்கினார். தாமரையை கண்ணாக பெற்றதால் விஷ்ணுவுக்கு தாமரை கண்ணன் என்பதும் ஒரு பெயராகும். தாமரை கண்ணன் என்றால் எங்கும் இறைவனின் திருவடி தாமரையை காணும் கண்கள் பெற்றவர் என்பது பொருளாகும். தாமரைக்கு முளரி என்பதும் ஒரு பெயராகும். முளரி என்பது ஒளி, ஜோதியை குறிக்கும். திருமாலின் கரத்திலுள்ள சக்ராயுதம் ஒளி வண்ணம் கொண்டது. இதனால் சக்கரத்தானத்தான் என்ற பெயர் சிவனுக்குரியதாயிற்று. இப்படிப்பட்ட சிவபெருமானின் தலைமீது உள்ளது கங்கையாறு என போற்றி கொள்ளப்படுகின்றது, போற்றி சொல்லப்படுகின்றது. இக்கருத்தினை இங்கிதமாலை பாடல் ஒன்றிலிருந்தும் அறிந்து உணர்கின்றோம். இதில் ஆன்ம தலைவி கூறுகின்றாள், தலைவரின் திருமுடியில் அமைந்துள்ள கங்கையை காண முடிகின்றது. ஆனால் இலிங்க வடிவத்து இடைவெளி நிறைபொருளை இன்னதுதான் என்று சொல்ல முடியவில்லை. சொல்லி காட்டியோ எழுதி காட்டியோ விளக்கக்கூடியது அல்ல. அதனை ஒவ்வொருவரும் தம் அனுபவத்தில் பெற்று உணர வேண்டும். இதுவரையிலும் இவ்வுலகில் தோன்றிய எத்தனையோ ஞானியர் யோகியர் எல்லாம் அந்த பரம்பொருளை எந்த அளவிற்கு அறிந்துணர்ந்தனரோ அத்தனைக்கும் உட்பட்டதாகவும் அதற்கு மேலும் விரிந்து விளங்கக்கூடியதுமாம். இவ்வாறு உள்ள கடவுள் உண்மையானது வள்ளல் பெருமானுக்கு அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணையாக வெளிப்பட்டது. அதற்கு முன்னேயும் கூட அது அருட்பெரும் ஜோதியாக விளங்கி கொண்டுதான் இருந்தது. இன்று அதே உண்மை நம்மில் தயவு ஆக வெளிப்பட்டு விளங்குகின்றது. இத்தயவு இறைவனின் தாமமுடன் சேர்ந்து தயா தாமமாக சிறப்புற்று விளங்குவதாகும். புற வான்வெளி எங்கும் தயாபெரும் ஜோதியாகவும் அக வான்வெளியில் தயவு ஒளி விளக்காக ஒளிர்ந்து கொண்டுள்ளார். அவரை அறிந்து அடைவதற்கு தயாநெறி நமக்கு உதவி செய்வதாக உள்ளது. இத்தயாநெறியின் உதவியால் காமமாதியவோர் அணுத்துணையேனும் கண்டிடா கருணையை கண்டு வாழ்ந்திட வேண்டும். இங்கு குறிக்கப்படுகின்ற சினம், காமம் என்னும் உணர்வுகள்தான் மனித இனத்தை மிகவும் கீழ்த்தரமான நிலைக்கு கொண்டு செல்கின்றன. கீழ்நிலையில் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என விரிந்து செயல்படுகின்றது. கீழ்நிலையில் அறியாமையில் செயல்படும் மன உணர்வே முழுவதும் அருளால் நிரம்பும் போது அது மேல்நிலையில் அருள் உணர்வாக ஆகிறது. மன உணர்வு கட்டுப்பட்டு நன்னெறியில் நடப்பதற்கு தயா ஒழுக்கம் உதவுகின்றது. ஒழுக்கம் மக்களுக்குரிய சிறந்த உயர்ந்த பண்பாக வகுக்கப்பட்டுள்ளது. மக்கள் தேவர் நாகர் உயர்திணை மற்றுயிர் உள்ளனவும் அவ்வளவும் அகரிணை. மக்கள் தேவர் நாகர் உயர்திணை மற்றுயிர் உள்ளனவும் அல்லனவும் அகரிணை என பிரித்துள்ளனர். இங்கு ஒழுக்கம் என்பது மக்கள், தேவர், நரகர் என்பவருக்கு சொல்லப்படுகிறது. இவர்கள் உயர்திணை. பிற உயிருள்ள ஜீவராசிகளும் உயிரில்லா பொருள்களும் எல்லாமே திணை அல்லாதவை ஆகும். ஒழுக்கம் மனித பிறப்பிற்கு மட்டும் ஏன் வலியுறுத்தப்படுகிறது? புலன் உணர்வு கடந்த மன உணர்வும் பகுத்தறியும் ஆற்றலும் மனிதனுக்கே வழங்கப்பட்டுள்ளது. பிற உயிரின ஜீவராசிகளெல்லாம் புலன் உணர்வு மட்டுமே கொண்டவை. அவற்றிற்கு இயல்பாக வழங்கப்பட்டுள்ள ஆற்றலோடு வாழ்ந்து மடிகின்றன. இதனால் தமிழில் இயல்பூக்கம் எனவும் ஆங்கிலத்தில் இன்ஸ்டிங்க்ட் எனவும் வழங்குவர். இத்தனை சிறப்புடைய மனிதன் தன் புலன் உணர்வுகளை தயா ஒழுக்கத்தோடு ஒன்றி செயல்படச் செய்தல் வேண்டும். சினம், காமம் என்னும் குணங்களை வெல்ல வேண்டும் என எத்தனையோ அடியார்களும் பக்தர்களும் இறைவண்டம் வேண்டியுள்ளனர். வள்ளல் பெருமான் சுத்த சன்மார்க்க வேண்டுகோள் என்ற தலைப்பில் 11 பாடல்களை பாடியுள்ளார். அவை 11ம் அப்பா, அண்ணா என அகரத்திலேயே தொடங்கப்பட்டுள்ளன. அவற்றுள் அருளா என தொடங்குவது ஒரு பாடல். அருளா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும், அணுத்துணையும் சினங்காமம் அடையாமை வேண்டும், மருளாய உலகமெல்லாம் மருள் நீங்கி ஞான மன்றிடத்தே வள்ளல் உனை வாழ்த்தியிடல் வேண்டும்,
இருளாமை உறல் வேண்டும் என எடுத்தார் சுகம் வாய்த்திடல் வேண்டும் எவ்வுயிரும் இன்படைதல் வேண்டும் பொருளாமோர் திருவடிவில் உடையாயும் நானும் புணர்ந்து கலந்தொன்றாகி பொருந்துதல் வேண்டுவனே. இருளாமை உறல் வேண்டும் என எடுத்தார் சுகம் வாய்த்திடல் வேண்டும் எவ்வுயிரும் இன்படைதல் வேண்டும் பொருளாமோர் திருவடிவில் உடையாயும் நானும் புணர்ந்து கலந்து ஒன்றாகி பொருந்துதல் வேண்டுவனே என்னும் இப்பாடலில் அணுத்துணையும் சினங்காமம் அடையாமை வேண்டும் என வேண்டுகிறார். ஐம்புலன் உணர்வுகளை தேகப்பற்று தவிர்த்து தயா ஒழுக்க நெறி நின்று செயல்படச் செய்தல் வேண்டும். காணுகின்ற காட்சிகளில் இன்பம், சுவையில் இன்பம், முகர்வதில் இன்பம், இனிய ஓசைகளில் இன்பம், தொட்டு உணர்வதில் இன்பம் என அனுபவிக்கும் இந்திரியங்களை கட்டுப்படுத்தி இவையெல்லாம் நிலையான இன்பம் அல்ல என்பதை உணர்ந்து விருப்பு வெறுப்பு இன்றி தயவோடு இச்செயல்களையும் செய்து வரல் வேண்டும். தூல தேகம் நாம் அல்ல, நமக்குள் விளங்கி கொண்டுள்ள கடவுளான்ம ஒளியே உண்மையில் நாமாக விரிந்துள்ளது என்ற உணர்வோடு வாழ்தல் வேண்டும். இப்படி தயவு நெறி நின்று தயவு வாழ்வோர் பெறக்கூடியது பெறலறிய பேரின்ப வாழ்வாகும். ஏமமதென்றும் இணையிலாதோங்க இசை தயா ஒழுக்கமுள்ளிருந்தே என்பதால் தயா ஒழுக்கம் ஒன்றே இணையில்லாத ஏம வாழ்வு தருவதாக உள்ளது என்பதை உணர்கிறோம். ஏமம் என்றால் இன்பம் என்றும் பொன் என்றும் சிறப்பான என்றும் பொருள்படும். பொன் சுத்த தேகத்தை குறிப்பது தயா ஒழுக்கத்தை மேற்கொண்டு வாழ்வோர் கன்றி புலபோக இச்சையில் உழலுவோருக்கு இந்த சித்தி நிலை வாழ்வு சித்திக்காது என்பதை பழம் பாடல் ஒன்றினால் அறியலாம். சொற்றளர்ந்து சோர்ந்த நடையினராய் கோலொன்றி பற்கழன்று பண்டம் பழிகாரும் எற்செறிந்து காம நெறிபடரும் கண்ணினார்க்கில்லையே ஏம நெறிபடருமாறு. நாலடியார். இளமை நிலையாமை. சேமமார் வாழ்விற் பெருகிடச் செய்வாய் சேர்க்கவிம் மாலை நுஞ்சிரத்தே. பிறவாமையை தவிர்த்து கிடைத்துள்ள இப்பிறவியிலேயே இரவாமை என்னும் சித்தி நிலையை பெற்று தயவு நிலை நின்று வாழும் தயவு வாழ்வை அருளி இத்தயவு பாமாலையை நின் சிரத்தே சூடிக்கொள்வாய் என வேண்டப்படுகிறது. இன்று தயவு ஒளியே நம்முள் இருந்து தயவை பற்றிய உண்மையை உணர்த்தி அதனை உலக மக்கள் எல்லாம் ஏற்று உய்வு பெறுமாறு வழங்கப்பட்டுள்ளது. இனி வருங்காலம் இத்தயவு என்பதன் உண்மைகளையும் உயர்வையும் உலகெல்லாம் உணர்ந்து பலன் பெறும். இத்தயவு இப்போது தாமம் ஆக கொள்ளப்படுகிறது. இதனால் உலகம் முழுமையும் பேரின்ப வாழ்வுறும் தயவு. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு.